ஆதி காலம் முதல் வழிவழியாக மக்கள் குண்டத்து காளி அம்மனை வழிபட்டு தீக்குண்டம் இறங்கி வந்தனர். இப்பகுதியை வெள்ளையர்கள் ஆண்டு வந்தபோது தீக்குண்டம் இறங்கும் திருவிழாவிற்கு தடை விதித்தனர். ஆனால் தடையை மீறி பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கச் சென்றனர். அப்போது அங்கு வந்த வெள்ளைக்காரத்துறை பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்க முடியாதபடி அதில் அரக்கை ஊற்றினர். இதனால் மனம் கலங்கிய திரளான பக்தர்கள் வருந்தியபடியே அம்பாளை துதித்து அனைவரும் குண்டத்தைச் சுற்றி நின்று பார்த்துக் கொண்டிருந்தனர். அக்கூட்டத்தில் இடையே புகுந்த பன்றி ஒன்று தீக்குண்டத்தில் இறங்கி ஒடி திருவிழாவை துவக்கி வைத்ததைக் கண்டு அதிர்ந்த வெள்ளைக்காரத்துறைக்கு கண் பார்வை மங்கியது. பன்றி வடிவில் வந்தது அம்பிகை என பக்தர்கள் கூறவே தனது தவறை உணர்ந்த அவர் பக்தர்கள் தீக்குண்டம் இறங்க அனுமதித்தார். அதன் பின் அவருக்கு பார்வை கிடைத்தது. இப்பகுதி வயல்வெளி நிறைந்த பழமையான பகுதியாக இருந்ததால் இவ்வூர் தொடக்கத்தில் பெரும்பழனம் என்றும் பெரும்பழனாபுரி என்றும் வழங்கப்பட்டது. இங்கு வீற்றிருக்கும் கொண்டத்துக்காளியம்மன் 7 பேராக அவதரித்த அம்பாள் சகோதரிகளில் ஒருவராக 8 கைகளில் ஆயுதங்களையும் கல்வியையும் ஏந்தி லட்சுமி, காளி, சரஸ்வதி என 3 அன்னையர்களின் அம்சமாக அருள் பாலிக்கிறாள்.